Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. எல்லாருக்கும் praise the Lord. அடுத்ததாக நாம் இன்னொருவரை குறித்து சிறுமைப்பட்ட ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற சிறுமைப்பட்ட நபர் யார் என்றால் அது ஒரு நபர். இதற்கு முன்பதாக நம்ம 2 பார்ட்லையும் நம்ம பார்த்திருப்போம். ஒரு பெரிய கூட்டத்தை சிறுமையிலிருந்து விடுவித்தார். இன்றைக்கு இந்த 3வது பார்ட்ல நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் ஒரு நபருடைய சிறுமையை கர்த்தர் மாற்றுகிறார். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா நம்ம அனைவரும் அறிந்திருக்கிற அன்னாள் அவர்கள். அவங்க யாரா இருந்தாங்கன்னா பிள்ளை இல்லாதவர்களா இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில பிள்ளை இல்லாதது நிமித்தமாக சிறுமையும் நிந்தையும் அவமானமும் வேதனையும் அனுபவித்ததான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறார்கள், முறையிடுகிறார்கள். என்ன ஜெபம் செய்கிறார்கள் என்றால் இங்க ஒரு விசேஷம், பொருத்தனை ஜெபம் செய்கிறார்கள். நீங்க எனக்கு இதை செய்தீர் என்றால் நான் உமக்கு இதை செய்வேன் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு பொருத்தனை ஜெபம் ஏறெடுக்கிறாங்க. இன்றைக்கு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா நீங்க இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு வேதனை உங்க வாழ்க்கையில இருக்கு, வருத்தம் இருக்கு, துன்பம் இருக்கு. அது வெறும் சைல்ட்லெஸ்னஸ் மட்டும் இல்ல, குழந்தையின்மை மாத்திரம் இல்ல, அது எதுவா வேணா இருக்கலாம். நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டதற்கு என்ன காரணமாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் காரணம் பெரிதல்ல. கர்த்தரை நோக்கி நீங்கள் முறையிடும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை இந்த நாளில் உங்களுக்கு நற்செய்தியாக நான் வேதத்திலிருந்து அறிவிக்கிறேன். அன்னாளின் சிறுமையை அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அன்னாளுக்கு என்ன நடக்கிறது என்றால் 20வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மகன் சாமுவேல். அவர் யாராக மாறுகிறார் என்றால் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு பெரிய தீர்க்கதரிசியாக, முதல் தீர்க்கதரிசியாக மாறுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் உங்கள் சிறுமையை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் யெகோவா ஈரேவாய் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எல் ரோயியா இருக்கிறார். அவர் யார் என்றால் உங்களுடைய பிரச்சனையை பார்த்து அதை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் வேதத்துல சொல்ல போனா அநேகர் இருக்கிறாங்க. நான் ஒரு சிலரை மாத்திரம் உங்களுக்கு சொல்லும்படிக்கு இந்த நாளில நான் வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி இந்த இடத்துல நான் ஆயத்தமாகி வந்திருக்கிறேன். நாம் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தரை நோக்கி நாம் முறையிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது என் சிறுமையை பாருங்க, என்னோட வேதனையை பாருங்க என்று சொல்லி நம்ம வியாதியில ஒருவேளை நம்ம வருத்தத்தோட இருக்கலாம், கடன் பிரச்சனையில நம்ம ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், பயங்கர நெருக்கத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் குடும்ப உறுப்பினர்களினால பிரச்சனைகளால அவதிப்பட்டு தூங்க முடியாம சாப்பிட முடியாம வேதனையோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட சிறுமையா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லுகிறார், உன் சிறுமையை மாற்ற என்னால முடியும், நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் சிறுமையை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். சங்கீதம் 119வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உங்களோட சிறுமையான நாட்கள்ல நீங்க இன்னும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் வேதத்தை நீங்க தியானிக்க பழகணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், வேதத்தை நீங்க அதிகமா உங்க சிறுமை நாட்கள்ல எடுத்து வாசிங்க. ஏனென்றால் 49வது வசனம், அதே 119வது சங்கீதம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஆண்டவர் உங்களுக்கு நம்ப பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிற ப்ராமிசஸ ஆண்டவர் நினைத்தருள்வார். எப்பொழுது என்றால் நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. அப்போ அதுதான் உங்க சிறுமையில ஆறுதலா உங்களுக்கு இருக்கும். உங்க சிறுமையில நீங்க கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. என்னவா? அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம் என்றால் அவரும் அநேக சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்குள்ளாக சென்றிருக்கிறார். வனாந்திரங்கள் வாழ்க்கைக்குள்ள சென்றிருக்கிறார். வேதனை, குடும்ப உறுப்பினர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். சொந்த பந்தங்களால் அவர் துரத்தப்பட்டிருக்கிறார், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு சொல்லனா வேதனைகள் இருந்ததுதான். ஆனால் தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால்
அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். எதுவே? ஆண்டவருடைய வசனமே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இன்னைக்கு உயிரற்ற ஒரு சந்தோஷம் இல்லாத, உயிரற்ற ஒரு நிலைமையில நீங்க இருக்கீங்களா? ஏன்டா நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமை நாட்கள்ல கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த சிறுமையில அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஆறுதல். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாய் சிறுமையின் அந்த நாட்களிலிருந்து வெளியேறித்தான் வரப்போகிறீர்கள். திறந்த ஒரு வாசலை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவரை நம்பும் பொழுது நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.